அண்மை செய்தி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிலத்தில் புதைத்து வைத்து குட்கா விற்பனை செய்யப்படுகிறது. அதிகாரிகள் நடத்த சோதனையில் 10 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டு 6 கடைகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சுனில். சுனில், வணக்கம். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். ஸ்ரீ, கண்டிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் உத்தரவின்படி உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட நியமன அலுவலர் டாக்டர் ஜெயபாண்டியனின் வழிகாட்டலின்படி உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் இணைந்து இன்று குலசேகரம்புதூர், அழகனாபுரம், வெள்ளம்படம், வில்லுக்குறி, இறச்சிகுளம், தாளாக்குடி, பூவங்கோடு, குருந்தங்கோடு ஆகிய இடங்களில் 51 கடைகள் ஆய்வு செய்திருந்த போது அதில் 6 கடைகளில் பதுக்கி வைத்திருந்த தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்டுள்ள கணேஷ் புகையிலை, கூலிப் மற்றும் மெல்லும் புகையிலை பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்தனர். அதில் கண்டிப்பாக பார்த்தோம்னா குலசேகரம்புதூர் பகுதியில் ஒரு கடையில் 2வது முறையாக கணேஷ் மற்றும் கூலிப் புகையிலைகள் கண்டெடுக்கப்பட்டு 10 கிலோ பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த கடைக்கு சுமார் 50,000 ரூபாய் மற்றும் அபராதம் விதிக்கப்பட்டு மற்ற 4 கடைகளுக்கு தலா 25,000 ரூபாயும் உணவு பாதுகாப்புத்துறையின் மூலம் அபராதம் விதிக்கப்பட்டது. அழகனாபுரம் பகுதியில் உள்ள ஒரு கடையில் உரிமையாளர் பூமிக்கு அடியில் கணேஷ் புகையிலை பாக்கெட்டுகளை புதைத்து வைத்திருந்தனர். உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் கண்டுபிடித்து பறிமுதல் செய்யப்பட்டது. இதுபோன்ற தடை செய்யப்பட்டுள்ள புகையிலை விற்பனைகளை குறித்து புகார் அளிக்க தனியாக வாட்ஸ்அப் என்னும் தெரிவிக்கலாம் என கன்னியாகுமரி மாவட்ட உணவு பாதுகாப்பு துறையினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி சுனில்.